வணக்கம் சிஎம் சார். விஜயோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு Facebook மெசேஞ்சர்ல ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்காக அதை ரிலீஸ் பண்றேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. அடி தேவடியா முண்ட ஸ்டாலினை போட்டு ஓக்குற தேவடியா, எங்க அண்ணன் தான் திட்டம் உனக்கு என்னடி தகுதி இருக்கா? நீ பொறிக்க தெரியும் மூஞ்ச முடிய கண்ணாடியில பாரு திருநங்க மாதிரி இருக்கடி. அப்படியே பொறிக்க முண்ட நீ எத்தனை பேரை ஓத்தியோ? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 பேரை ஓத்திருப்போம் தேவடியா முண்ட. நீ எல்லாம் விஜய் நான் பேசுற, நீ எல்லாம் பொம்பளை அடியாண்டி தேவடியா பொறுக்கி தேவடியா. நீ எல்லாம் முதல்ல பேசலாம் மாட்டேவாங்கன்னா என்னடி தகுதி இருக்கு தேவடியா முண்ட? நீ ஒரு ஐட்ட தேவடியா, ஒரு திருநங்க தேவடியா? நீ ஸ்டாலின் ஏற்கனவே ஆல்ரெடி ஓத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 300 டைம் ஓத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அந்த கலெக்டர் பையனையும் அவங்க உதயநிதியும் ஓத்துருப்பேன். அதான் நீ இப்படி பேசுற, சால்ட் அடிக்கிற. எவ்வளவு அமௌண்ட் வாங்கின ரேட்டு தேவடியா முண்ட? அதே அவசரி தேவடியா முண்ட, ஐட்ட தேவடியா முண்ட. எவ்வளவு அமௌண்ட் வாங்கின ஸ்டாலின் ஓக்குறதுக்கு, அந்த கலெக்டர் அவன் பெத்த பிள்ளை ஓக்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்கின சொல்லி எங்க ஊர்ல நிறைய பசங்க இருக்காடி ஓக்க அனுப்புறேன் தேவடியா முண்ட. நீனா விஜய் பேச உனக்கு தகுதியா ரெடி அவசரி முண்ட பொறுக்கி தேவடியா. இன்னும் டயன் ஏதாவது ரீல்ஸ் போறேன் அது போற மண்ணா ஓ சூத்த மூடுறீ ஓன். நீ ஓன் புருஷன் ஒழுங்கார பாரு, ஓன் புருஷன் இன்னொருத்தி ஓத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஸ்டாலின் சொல்லி ஊம்பிக்கிட்டு இருக்கடி தேவடியா முண்ட. உன் குடும்பத்தை பாருடியா, அடுத்த குழப்பம் உனக்கு வேண்டிய அவசரம் முண்ட. நீனே ஒழுங்கு இல்ல, நீனே உனக்கு ஊர்ல ஓத்துக்கிட்டு தெரிகிறாங்க. உனக்கு நாய் கூட ஓக்காது. நீ எதுக்கு விஜயனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கேன் தேவடியா முண்ட? வெள்ளக்குமார் பிஞ்சல் மொத்த பேரும் வந்தோம்னா ரசிக்க நாங்கன்னா வந்து கொளுத்திட்டு வந்துடுறேன், புண்டையில ஆசிட்டு ஊத்திட்டு வந்துடுறேன் தேவடியா. ஸ்டாலினை ஊம்பிக்கிட்டு இருக்கிற, அவன் சுண்ணியை பிடிச்சி வலிக்க நல்லா ஊம்பிக்கிட்டு இருக்கிற வாயில வச்சுக்கிட்டே அந்த தேவடியா. நீ யோகிய முண்டை நீ பேசுற அவசாரி முண்டை. உன் மூஞ்சி முடியாது கேரட்டு தேவடியா, கேரட்டு முண்டை. என்ன சிஎம் சார், ஆடியோ கேட்டுச்சுங்களா? அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் தமிழக வெற்றிகளுக்கு இருக்கக்கூடிய பெண்களை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருந்தார் சமூக வலைத்தளங்கள்ல. அதற்காக நீங்க இப்ப வந்துட்டு 4 பிரிவுகள்ல அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக அவர் பேசுறது தவறுதான், எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. பேசிக்க கூடாது, தப்பு. எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசக்கூடாது. ஆனால் உங்க தங்கச்சி, உங்க ரசிகை, உங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல என்ன மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கிறது, ஆசிட் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்றது, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்றது, முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சரோட ஒப்பிட்டு பேசுவது, இது எந்த வகையில சரியாக இருக்கும்? என்னோட பெயர் ஈஸ்வரி, நான் பெண் பத்திரிகையாளர். கடந்த 10 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில நான் இருக்கிறேன். உங்க ஆட்சி வந்த பிறகு நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை அரசியல் விமர்சனமா நான் எடுத்து வைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் நான் இதைத்தான் பண்ணியிருந்தேன். டிஎம்கேக்கு எதிராக நிறைய செய்திகளை நான் வெளியிட்டு இருக்கிறேன், தைரியமா வெளியிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் எனக்கு வரல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எனக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்குது. ஆர்டிகல் 21 பிரகாரம் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அதுல அனைத்திலையும் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். உங்களையும் வந்து நான் நேரடியாக சந்திக்க போறேன். என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க சிஎம் சார்.